ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி தான் செய்ய போகிறோம். எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்க விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலரி விட்டுடலாம். எண்ணெய் சூடேறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தெரியும். இந்த பாருங்க பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் சூடேறிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடேறிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும். அங்கே பாருங்கள் எப்படி கொச்சிக்கிட்டு இருக்குன்னு. புதினா எடுத்துருக்குறோம். லெமன் பார்த்திங்கன்னா ஒரு சொம்பு எடுத்துருக்கோம். தக்காளியில் தயிர் ஊற்றி வச்சுருக்கோம். 3 தயிர் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு எடுத்துருக்கோம். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். கரம் மசாலா தூள் எடுத்துருக்கோம். ரெட் சில்லி எடுத்துருக்கோம். மஞ்சத்தூளும் எடுத்துருக்கோம். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சலசலன்னு எண்ணெய் கொதிச்சுக்கிட்டு இருக்குது. வெங்காயம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அளவுக்கு வதங்கியிருக்கு. நல்லா கோல்டன் கலரில் வதக்கிக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்கள். பச்சை மிளகாவை பார்த்திங்கன்னா இப்போ சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது புதினா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவுக்கு அடுத்தது எங்கள் அம்மா தான் இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணி செய்கிறாங்க. எண்ணெயிலேயே ரெட் சில்லி பவுடர் கொட்டிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடி பிடிச்சிட போது பார்த்து வதக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். நம்ம தக்காளியோட தயிர் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துடலாம். இப்போது கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்கள் வச்சுருக்க அளவு தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க. பார்த்திங்கன்னா எண்ணெய் வரைக்கும் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டுடலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மூடி போட்டுடலாம். நீங்கள் ஊற வச்ச அரிசியை இப்போ தண்ணியை வெடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி வச்சு கொதிக்க வச்சு இந்த அரிசியில் ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுருங்க. அரிசி உடையாத அளவுக்கு கலரி விட்டுருங்க. அரிசி உடையாத அளவுக்கு மெதுவாக கலரி விட்டுருங்க. இதில் வந்து நாங்கள் உப்பு சேர்த்துருக்க மாட்டோம். அதனால் கறியில் சேர்த்துருக்கிறதுனால நாங்கள் உப்பு சேர்த்துக்கல. உப்பு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். கறியில் இது குழம்பு பார்த்திங்கன்னா எப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்குன்னு. அரிசியை பார்த்திங்கன்னா தண்ணி இந்த மாதிரி கொதிக்கணும். நம்ம கறி சேர்த்துடலாம். பாருங்கள் கறி சேர்த்துட்டோம். கறி சேர்த்ததுக்கப்புறம் கலந்து விட்டுருங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. அரிசியை பார்த்திங்கன்னா தண்ணி இருத்து வச்சுக்கலாம். அடுப்பு இந்த மாதிரி வேகமாக இருந்தால் தான் இந்த மாதிரி குழம்பு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கொதிக்கும். நடுவில் பார்த்திங்கன்னா கொதிச்சிட்டு இருக்கு. காரம் கம்மியாக இருந்தால் திருப்பி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம பார்த்திங்கன்னா லெமன் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கறி போட்டு கொதி வந்தோடனையும் அரிசியை தூக்கி கொட்டிடணும். மூடி போட்டுடலாம். பார்த்திங்கன்னா கொதி வந்திருக்கு. லெக் பீஸ் பார்த்திங்கன்னா வெந்திருக்கு. அரிசி போட்டுக்கலாம். அரிசியை உடையாமல் கலரி விட்டுக்கோங்க. அரிசி பார்த்திங்கன்னா கலரி விட்டுடலாம். பார்த்து உடைக்காமல் கலருங்க. அரிசி போட்டு 5 நிமிஷம் கழித்து கலருங்க. இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க. பிரியாணி பார்த்திங்கன்னா தம் போட்டு வச்சுருக்கோம். நெய் ஊற்றி லாஸ்ட்டாக நெய் ஊற்றி இப்போ சூப்பரான பிரியாணி ரெடி. உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.